இந்த பீஸ் வந்து பட்டன் சரியில்லை, பட்டன் ப்ரெஸ்ஸிங் சரியாக வரல. ஒரு நேரம் அழுந்து ஒரு நேரம் லைட் எரியுது, ஒரு நேரம் ஸ்பார்க் வருது, ஒரு நேரம் வரலன்னு சொன்னாங்க. இந்த பீஸ் ஏற்கனவே லோ ஸ்பார்க் வந்ததுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். பட்டன் அழுத்த முடியல, பட்டன் சரியில்லைன்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ பட்டனை கழட்டி பார்க்கலாம், மாற்றலாம்னா மாற்றலாம், இல்லைனா அதே கூட வந்து நம்ம ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், கழட்டி பார்க்கலாம். பட்டன் சரியில்லை, மெத்துன்னு இருக்குது. டிக்கு டிக்குன்னு சவுண்டு வரணும் அழுத்தினா, அது மாதிரி வரல. பார்ப்போம், உள்ள கழட்ட முடியுதா, ஒர்க் அவுட் ஆகுதா. பிரிச்சாச்சு, பிரிச்சுட்டு கழட்டிட்டோம். வேறு ஒரு பீஸ் ஒன்று செட் பண்ணுவோம், ரவுண்டு பீஸு. அதில் ரவுண்டாக இருந்தது, அது சரியில்லை, ரவுண்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஃப்ளாட் ஆகிடுச்சு. குமிழ் மாதிரி இருக்கணும். இந்த குமிழ் மாதிரி இருந்தால் தான் நம்ம அழுத்தினா டக்கு டக்குன்னு சவுண்டு வரும். அது கிராக் ஆகிடுச்சு, கிராக் ஆகிட்டு சவுண்டு வரல, டக்கு டக்குன்னு சவுண்டு ஃப்ளாட்டாகவே இருக்குது. வேறு ஒரு பழைய பட்டன் செல் போர்ட்லேருந்து ஒரு தகடு அது மாதிரி இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரெக்டாங்கிளில். அதை ஒன்று எடுத்து இதில் செட் பண்ணுவோம். ஃப்ளாட்டாக இருக்கிறத கொஞ்சம் குமிழ் மாதிரி பண்ணிவிட்டு போடலான்னு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம், செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா வேறு தகடு வந்து வேறு ஏதாவது பீஸ் ஒன்று ரெடி பண்ணி போடணும். கிழிஞ்சு போயிருக்கு, பார்த்தீங்களா, அது வேஸ்ட்டு, வேண்டாம். வேறு ஒரு தகடு, நம்ம பட்டன் ஃபோன் பழசு சின்ன சின்ன பட்டன் ஃபோனில் இருக்கும், அது ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதை எடுத்து செட் பண்ணுவோம். நம்ம அது ஒர்க் ஆகும். போட்டு அப்படியே ரைட்டாக அந்த ஓரங்களில் ரைட்டாக ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிக்கும். காய விட்டுட்டு கொஞ்ச நேரம் காய்ஞ்சதுனாக்கா மாட்டி பார்க்கலாம்.
ஓகே ஆகுது. சூப்பராக இருக்குது. பட்டன் நல்லா ஒர்க் ஆகுது. டிக் டிக்கெட் சவுண்டு வருது. மாட்டிடும். ஓகே, நல்லா வருது. பட்டன் வருது. விரல் வச்சு அழுத்துகிற அந்த பட்டன், அது விரல் கரெக்டாக அதில் படிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அது படிகிற விரல் வச்சு படியலைன்னா அது ஒரு மேலே ஒரு பட்டன் வந்து வச்சுட்டோன்னா நல்லா குயிக்காக நமக்கு கைக்கு தட்டுப்படும், டக்குன்னு அழுத்தலாம். அது ஒரு மணி ஒன்று எடுத்தேன். மணி எடுத்து பாதியாக கட் பண்ணி மேலே டார்ச்சுக்கு ஒன்று, கீழே ஸ்பார்க்கிங்க்கு ஒன்று, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா நமக்கு வசதியாக போயிடும். கரெக்டாக அந்த ஃபிங்கர் அந்த இடத்துல டச் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்தா, உயரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பள்ளமாக கொடுத்தா கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. நேராக ஃபிங்கர் வந்து டார்ச்சுக்கு போகுது. ஃபெவிக்விக் 2 பக்கம் வச்சுட்டு 2 அந்த பீட்ஸு மணி 2ஆக கட் பண்ணதை வச்சுட்டோம்னா சூப்பராக. அந்த ஃபிங்கர் கையில் வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக நல்லா இருக்கும். கையில் தடுப்படும், டக்கு டக்குன்னு நம்ம அழுத்தலாம். டார்ச்சுக்கு போகாது. கரெக்டாக அந்த இதில் ஸ்பார்க்கிங்லேயே உட்காந்துக்கும். ஓகே ஓகே ஆச்சு.